ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவே லீ பையில தான் வந்து காட்டுறாரு. நம்ம ஹீரோ லாஸ்ட் எபிசோட்லயே சொல்லியிருப்பாரு. இந்த மாரி உங்க ரைட் ஹேண்ட வந்து நான் எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஸோ அதோட கன்டினியூஷன் தான் வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம லீ பைபிளுக்கு சுத்தமா நம்ம ஹீரோ மேல நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்த பர்ப்பஸே இங்க வந்து என்ன? அந்த காச வந்து அடிக்கணும். பட் இப்ப அதுக்கு ஆப்போசிட்டா வந்து நடந்துக்கிறாரேன்னு சொல்லிட்டு, அவரு என்ன பண்றாரு, இல்லப்பா நீ இந்த வேலைக்கெல்லாம் வந்து சரிப்பட்டு வரமாட்ட. இந்த எக்ஸ் பிரசிடென்ட் வந்து இருந்தார்ல, அவர் எனக்காக வந்து சேஃப் கீப்பரா இருந்தாரு. இந்த பணத்த வந்து டிரான்சாக்ஷன் பண்றதுல எல்லாத்துலயுமே, உன்ன நான் அதுல வந்து சேர்த்துக்க முடியாதுப்பா அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இல்ல சார் நீங்க வந்து என்ன நம்ப மாட்டேன்றீங்க. உங்க நம்பிக்கைய சம்பாதிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடி அப்படின்றாரு. ஏன்னா நம்ம ஹீரோக்கும் நல்லாவே தெரியும். இந்த சான்ஸ விட்டுட்டா அவரால காசையும் அடிக்க முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் இப்போ கொஞ்சம் பணிவா வந்து போறாரு. நம்ம லீ பைபிளையும் சரிப்பா நான் யோசிச்சு வந்து சொல்றேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, வெளில வரும்போது இவங்க ஆளுங்க நம்பவே முடியல. இப்படிப்பட்ட ஆள் வந்து இவ்ளோ பெரிய வேலைலாம் வந்து பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால வந்து நம்பவே முடியல. ஸோ இந்த சீன் அப்படியே காட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினையும் நம்ம தாத்தாவையும் அந்த குட்டி பையன தான் வந்து காட்டுறாங்க. அந்த தாத்தாவும் குட்டி பையனும் பார்த்தீங்கன்னா, இங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஏதோ திங்கிங்ல இருக்காங்க. என்னன்னா, அவங்க அக்கா கிட்ட ஒரு டைம்ல வந்து சிக்குற மாரி இருந்திருக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, பாதி வந்து சிக்கிட்டாங்க. என்னன்னா, அவங்க அக்கா வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாரி உன்னையே வந்து ஹீரோவோட ஒய்ஃப்ன்னு வந்து சொல்றாங்க. இங்க என்ன ஆச்சு? இது என்ன வேலை பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு, வா உன் கலீக்ஸ் கிட்ட போய் நான் போய் கேட்கலாம். இது என்ன வேலை? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோலாம் இல்லக்கா அதெல்லாம் எதுவும் கிடையாது. என் வேலையோட பார்ட்டு தான் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா, இல்ல இல்ல உன் கூட ஒர்க் பண்றவங்ககிட்ட நான் கேட்கணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துல இந்த மாரி ஆமா நான் வந்து லாயர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுது. என்னடி சொல்ற? உன்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் வந்து நடந்துட்டு இருக்க போல. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த குட்டி பையன் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாரி அம்மான்னு வந்து கூப்பிட பார்க்குறான். ஐயோ! அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி அக்கா வாங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இல்லப்பா நீங்க 2 பேரும் சாப்பிடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த தாத்தா என்ன பண்றாரு, ஏம்மா உன் மாமனார் கஷ்டப்பட்டு வந்து செஞ்சு வச்சிருக்கம்மா, அட்லீஸ்ட் நீயாச்சும் கொஞ்சம் சாப்பிடுமான்னு சொல்லிட்டு, இந்த ஃப்ரைடே எங்கேயாச்சும் சாப்பிடுமான்னு சொல்லிட்டு அத வந்து இது பண்றாரு. பட் அந்த குட்டி பையன் என்ன பண்ணிட்டான்னா, அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கான். உடனே அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா, ஏப்பா எல்லாருக்கும் கொஞ்சம் வைக்கணும்ல, என்னப்பா நீயே மட்டும் சாப்பிடுன்னு சொல்லும்போது, அந்த குட்டி பையனா நான் வந்து சின்ன பையன் இல்ல. எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும். இதெல்லாம் சாப்பிட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இப்படி பேசிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட கேங் எல்லாருமே வராங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, சரி இவங்க தான் வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு, அவங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. பட் நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் சுத்தமாவே வந்து சரியில்லன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியுது. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஓலாம் என்ன பண்றாருன்னா, இந்த மாரி நம்ம கிழவன்கிட்ட வந்து கேட்கிறாரு. என்ன ஆச்சு அவங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த கிழவனா, அவங்க வந்ததுலேருந்து அப்படிதான் இருக்காங்க. உங்க புள்ளைய கூட்டிட்டு வந்ததுலேருந்து என்னாச்சு, ஏதாச்சு எனக்கும் வந்து தெரியலன்னு சொல்றாரு அவரும். அப்ப நம்ம என்ன பண்றாருன்னா, அவங்க பையன்கிட்ட வந்து கேட்கிறாரு. பட் அந்த பையன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, அவங்கவங்களுக்கு ஒரு பெர்சனல் ஸ்பேஸ்ன்னு இருக்கும்ப்பா. அதெல்லாம் நம்ம வந்து தலையிடக்கூடாது. இது கூட உங்களுக்கு தெரியாதுப்பான்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, ஓக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. மிச்சம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, "பாத்தியா அந்த சின்ன பையனுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இவர பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாரு. பட் நம்ம ஹீரோவும் இத பத்தி நோட்டீஸ் பண்றாரு. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, குடிச்சுக்கிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி "நீ வாடி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு" சொல்லிட்டு போதையில வந்து ஒளறிட்டு இருக்காங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா, அவங்க அக்காவும் இவங்களும் வந்து சண்டை போட்டுருப்பாங்க. அது கன்டினியூஷன் வந்து காட்டியிருப்பாங்க. அப்போ பார்த்தா அவங்க அக்காவுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். இந்த மாரி வந்து நீ லாயருக்கு படிக்கல. ஆனா வந்து இந்த மாரி ரோல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கே. இந்த மாரி வந்து நடிக்கிறியா? அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஆமா இப்ப நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? எனக்காக நீ என் லைஃப்ல எவ்வளோ வந்து சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணியிருக்க. இனிமே என் லைஃப்ப நான் வந்து பார்த்துக்கிறேன். நீ உன் லைஃப்ப பார்த்துக்கோ. உனக்கு புடிச்சத பண்ணு, செய்யின்னு சொல்லிட்டு, எங்க அக்காவும், தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து சண்டை போட்டுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து நெனச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து வந்துருவாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒண்ணா தான் வந்து நடந்து போவாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அக்கா தான் வந்து என்ன கஷ்டப்பட்டு வந்து படிக்க வச்சாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அக்காவ பத்தி பேசும்போது, நான் உங்களுக்கு வந்து ரொம்ப கடன் பட்டுருக்கேன்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் அதே மாரி தான் அவர் லைஃப்ல. ஏன்னா, அவங்க ஒரிஜினல் அப்பா அவங்களுக்காக எதுவுமே வந்து செஞ்சிருக்க மாட்டாரு. பட் அவருக்கு கடன் குடுத்த அந்த அப்பா தான் பார்த்தீங்கன்னா, அதான் இப்ப ஜெயில்ல இருக்காரு. அவரு தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு எல்லாமே வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அந்த கடனுக்காக தான் இவ்ளோ பெரிய ரிஸ்கே கூட வந்து எடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஆமா நீங்க சொல்றதும் ஒரு வகையில வந்து சரிதான். நான் எங்க அக்காவோட ஃபெயிலியர், சக்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபெயிலியர் சக்சஸ் மாரி பார்ப்பேன். ஸோ அதனால இந்த மிஷன்ல கூட நான் எந்த ஃபெயிலியரும் வந்து நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஜாக்கிரதையா இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா, ஏம்மா ஃபெயிலியர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. லைஃப்ல வந்து சக்சஸ எந்த அளவுக்கு டேஸ்ட் பண்றியோ, அதே மாரி ஃபெயிலியரும் அப்படிதான் வந்து இருக்கும். ஸோ அதனால ஃபெயிலியர் உனக்கு ஒரு விஷயத்த கத்துக் குடுக்கும். அத மட்டும் நினைவுல வச்சுக்கோ. அவ்வளோதான். மத்த தவிர வேற எதுவுமே இல்லன்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, பிலாசபிக்கலா வந்து பேசும்போது, நம்ம ஹீரோயினுக்கா, என்னப்பா நீ இப்படிலாம் வந்து பேசுற? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கலாய்ப்பாங்க. ஸோ இந்த சீன் அப்படியே இங்க பார்த்தீங்கன்னா கட் ஆகுது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்க அப்பாவ பார்க்கறதுக்காக ஜெயில்ல போயிருப்பாரு. பட் ஜெயில்ல பார்த்தீங்கன்னா, இவரு வந்து உள்ள வந்து அலோ பண்ணல. ஏன்னா, அவருக்கு வந்து உடம்பு சரியில்ல. ஸோ, அதனால இப்போதைக்கு வந்து விசிட்டர்ஸ் வந்து அலோ பண்ண மாட்டேன்னு வந்து சொல்லிட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இந்த காசு வந்து கேட்கறான்ல அந்த போலீஸ்காரன்ட்டு, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணுவாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, மீட் பண்ணுவாங்க. அந்த போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா, ஆமா உங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்ல. அதனால தான் விசிட்டர்ஸ் யாரையும் வந்து அலோ பண்ணுன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, அட்லீஸ்ட் அவங்களுக்கு பெயிலாச்சும் விடுங்க. அதுக்காச்சும் அலோ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாரு. பட் அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த நிலைமையில கூட எனக்கு காசு குடு அப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கோவம் வந்து, "டேய் என்னடா காசு கீசு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்க. அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா, அந்த காசு கூட உனக்கு கிடைக்காதுன்னு" சொல்லும்போது, நம்ம போலீஸ்காரன் பார்த்தியா, "ஓ! நீ இவ்ளோ திமிரா பேசுறியா? அப்ப உங்க அப்பன் ஜெயில்லயே இருந்து சாப்பிடணும்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோ அப்பதான் பார்த்தீங்கன்னா, "சரி, சரி, சரி. இப்ப நான் என்ன பண்ணணும்? அத மட்டும் என்ட்ட சொல்லு. உனக்கு என்ன காசு தானே நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். பட் அட்லீஸ்ட் அவர ஹாஸ்பிட்டல்லயாச்சும் கொஞ்சம் அட்மிட் பண்ணு" அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறாரு. அந்த போலீஸ்காரன் என்ன பண்றாரு, "சரி ஓகே. அதுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன். ஆனா, நீ காசு அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு, இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வந்து இதுவே வந்து கருணையே காட்டாம வந்து பேசுறாரு. நம்ம ஹீரோக்கும் வேற வழியே தெரியல. ஸோ இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்தீங்கன்னா, நம்ம லியோ கூட இருப்பான்ல ஒரு அசிஸ்டன்ட். அவன் பார்த்தீங்கன்னா, இத வந்து நோட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட வீட தான் வந்து காட்டுவாங்க. ஏன்னா, நம்ம ஹீரோ இந்த மாரி சொல்றாரு. இந்த மாரி லீ தான் வந்து இந்த ரிசர்வ் ஃபண்டுக்கு பின்னாடி வந்து இருக்கிறாருன்னு சொல்லும்போது, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. ஏன்னா, அவ்ளோ பெரிய ஆளு இந்த விஷயத்தையும் இவ்ளோ பெரிய விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஷாக் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த மாரி அவனுக்கு நான் ரைட் ஹேண்டா இருக்கிறதுக்கு வந்து கேட்டுருக்கேன். அவனுக்கும் வேற வழியே கிடையாது. ஸோ நான் வந்து பண்ணி தான் வந்து ஆகணும்னு சொல்லும்போது, அந்த எக்ஸ் பிரசிடென்ட் இருப்பான்ல, அவன் வந்து ஆல்ரெடி செத்து போயிட்டான். பட் இந்த விஷயம் இவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவன கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அவன் என்ன பண்றான், ஏது பண்றான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஆட்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்றாங்க. ஆனா நம்ம ஓலாம் என்ன பண்ணுதுன்னா, வீட்டுக்கு போய்ப்பாங்க. வீட்டுக்கு வெளில பார்த்தா நியூஸ் பேப்பரு, வாட்டர் கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அங்கேயே தான் வந்து இருக்கு. ரொம்ப நாளா வந்து இருக்குது. இவரு இந்த விஷயத்த நோட் பண்ண, இன்னொரு பக்கம் நம்ம கண்ணாடி போட்டவரு என்ன பண்றார்ன்னா, நம்ம எக்ஸ் பிரசிடென்ட்டோட கார்ட் டிரான்சாக்ஷன், பேங்க் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்றாரு. லாஸ்ட் கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா, எந்த டிரான்சாக்ஷனும் இல்லன்னு சொல்லி காட்டும்போது, இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபோன்லாம் வந்து செக் பண்றாங்க. அதாவது அந்த நெட்வொர்க் இதெல்லாம் வச்சு செக் பண்றாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, எந்த விதமான தடையுமே இவங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு டெட் எண்ட் மாரி தான் போய் நிக்குது. இந்த பக்கம் என்ன பண்றாரு, நம்ம குண்டு பைப்புல என்ன பண்றாரு, அந்த எக்ஸ் பிரசிடென்ட்க்கு ஒரு ஜால்ரா ஆளுங்களா இருப்பாங்கல்ல, அவங்ககிட்டலாம் போய் என்ன பண்றாரு, விசாரிக்கிறாரு. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த தெளிவான பதிலும் இல்ல. ஏன்னா, அவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது அந்த லீ பைப்ல என்ன பண்ணியிருப்பாருன்னா, மெசேஜ் போட்டிருப்பாரு. இந்த மாரி நான் வந்து ட்ரிப்புக்கு வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணியிருப்பார் போல அவனுக்கு பதிலா. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன நம்புறாங்கன்னா, அந்த எக்ஸ்பிரஸ் வந்து ஏதோ ட்ரிப்புக்கு போயிருக்காரு. அதுதான் கடைசியா வந்து மெசேஜ்ன்னு சொல்லி இது பண்ணாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு டெட் எண்டா வந்து நம்ம குண்டு பைப்புல வந்து நிக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த எக்ஸ் பிரசிடென்ட்ட பத்தி அந்த சொட்டு முடி லேடி கேட்கும்போது, அந்த லேடி பார்த்தீங்கன்னா, ஒரு கதையே வந்து சொல்லுது. ஏன்னா நான் பிரசிடென்ட்டா அந்த காலகட்டத்தில இந்த மெயின்டனன்ஸ் குடுக்குறாங்கல்ல, அந்த பணத்துலருந்து வாட்டர் கேன்ல வெளில வாங்குவாங்க. அதாவது மினரல் வாட்டர்ல அந்த மாரிலாம் வந்து கேனா வந்து வாங்கிட்டு போவானாம். அதுவும் வந்து அவருக்கு வந்து எடுத்துட்டு போக மாட்டாராம். இந்த செக்யூரிட்டிலாம் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு வந்து வேலை வாங்கணும். அந்த மாரி வேலை பண்ணுவானா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங்க்கு மேலே வந்து ரூஃப் டாப் மாரி இருக்கும்ல, அங்கலாம் பார்த்தீங்கன்னா, கார்டன்லாம் வந்து இது பண்ணுவானா. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெஸ்டிசைட்ஸ் அதாவது இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களாம். நேச்சுரலா வந்து போட்டு, உரமெல்லாம் போட்டு, அதுல விளையிற வெஜிடபிள்ஸா வந்து இவர் வந்து யூஸ் பண்ணாராம். ஸோ, இவரும் பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய அட்டூழியம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ, இத எதிர்த்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டிங்ஸ்ல கேட்பாங்களா, செய்வாங்களா. பட் இந்த ஆள் என்ன பண்ணுவார்னா, அதாவது எக்ஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தவித தடையுமே இல்லாம அவங்கள வந்து காலி பண்ணிடுவாராம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுட்டமுடி லேடி தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஓ! இவன் இந்த மாரி வேலைலாம் பண்ணியிருக்கானா? அப்ப அந்த பணம் அப்புறம் எங்க தான் போச்சுன்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்க அக்கா கூட வேலை பார்க்குறவங்க எல்லாமே வந்துருவாங்க. உங்க அக்கா பார்த்தீங்கன்னா வந்து பேசாம அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, சரி பிரசிடென்ட்டோட ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு, ஹலோ மேடம் சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு வந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கடுப்பாவும் என்னடா இது அக்கா பேசவே மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து எலிவேட்டர்ல வரும்போது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் உள்ள தான் இருக்காரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேட்பாரு, "என்னப்பா கையிலலாம் ஃபுல்லா ஒரே சாப்பாடு ஐட்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா "உங்களுக்காக தான் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, திடீர்னு எலிவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக் ஆயிடும். நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா பயப்படுவாரு. பயந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, "ஆமாமா நீ ஓகே தானம்மா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின், "நான் நல்லா தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு, அந்த எமர்ஜென்சி கால்லாம் இருக்கும்ல, அந்த ஆப்ஷன வந்து பிரஸ் பண்ணிட்டு, இந்த மாரி நாங்க வந்து லிஃப்ட்ல வந்து மாட்டிட்டோம். பிரசிடென்ட் வந்து மாட்டிக்கிட்டாரு. அதான் நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லி இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் சரி, சரி ஓகே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க வந்து பாக்குறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து எலிவேட்டர் வந்து சரி பண்ணவே முடியாது அந்த ரிசர்வ் ஃபண்ட வச்சு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, என்ன பண்றது? எனக்கும் ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. நானும் சில ஆப்ஷன்ஸ் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா, அது எப்படி
எப்படி வந்து எலிவேட்டர் இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கு. இத பத்தி ஏன் மக்கள் ஏன் பேசவே மாட்டேன்றாங்க? இவ்ளோ ஒரு இன்கன்வீனியன்ஸான விஷயம் இது. எத்தன பேர் வந்து படிக்கட்ட வந்து யூஸ் பண்ணுவாங்க? எவ்ளோ ஃப்ளோர்லாம் இருக்குது. இந்த எலிவேட்டர் விஷயத்த வச்சு ஏதாவது பண்ணணும் செய்யணும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு மீட்டிங்கும் வந்து அரேஞ்ச் பண்றாரு நம்ம ஹீரோ. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, பில்டிங்ல இருக்கிற பிரச்சனைலாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இப்போதைக்கு வந்து காசே இல்லையே! இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றார்ன்னா, அந்த ரிசர்வ் ஃபண்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் கட்டுவோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து ஏத்திட்டாரு. ஸோ அது யாராலுமே வந்து நம்பவே முடியல. ஏன்னா, இந்த மீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா, லைவ்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஷாக். என்னது ஒரேடியா வந்து ஒரு 10% 20% ஏத்துனா பரவால்ல. ஒரேடியா 100% வந்து ஏத்துனா யாராலுமே வந்து நம்பவே முடியல. சார் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓவரா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் கிட்ட வச்சிருப்பாங்களா அவங்க, அதுக்கப்புறம் நம்ம சுருட்ட முடி லேடி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து கேட்கறாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றார்ன்னா, நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா நெறைய ரிப்பேர் ஒர்க்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பில்டிங் இப்ப இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலயே நம்ம வந்து விட்டோம்னா, பில்டிங் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப நம்மகிட்ட காசும் வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ரிசர்வ் ஃபண்டோட இது வந்து நான் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னு வந்து சொல்லும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டேன்றாங்க. இல்ல அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் கம்மி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெர்சன்டேஜ் கணக்க வந்து சொல்றாரு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இல்லங்க அதுக்கு வாய்ப்பே வந்து இல்ல. ஒண்ணு என்ன பண்றாரு, நான் ஓட் வேணா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீக்கெண்ட்ல ஒரு வோட்டிங் வந்து வைக்கலாம். அதுல வந்து எது அதிகமா இருக்குன்னு பார்த்துட்டு, இந்த டெசிஷன் வேணாமா, இல்ல ஓகேவான்னு சொல்லிட்டு நீங்களே இது வந்து டிசைட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு வந்து வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பிரஸோட அல்லக்கையில தான் வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இப்போதைக்கு எக்ஸ்பிரஸ்லருந்து என்ன ஆனாரு, ஏதா ஆனாருன்னே வந்து தெரியல. ஸோ அதனால நம்ம ஹீரோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். பட் இந்த வோட்டிங் ப்ராசஸ் வரும்போது, அவருக்கு அகைன்ஸ்ட்டா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஆளுங்களே பார்த்தீங்கன்னா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துனா கூட பரவால்ல. ஒரேடியா பார்த்தீங்கன்னா 100% ஏத்திட்டீங்க. சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கா இருக்காரு. பட் எந்த நம்பிக்கையில அவரு இப்படி சொல்றாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுருட்ட முடி மத்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்ல இருக்காங்க. கூட அவங்களோட பையனும் தான் இருக்காங்க. இந்த மாரி "நீ எப்படா ஸ்கூலுக்கு வந்து வரப்போற?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, திடீர்னு லிஃப்ட் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆயிடுச்சு. இது மட்டும் கிடையாது. அந்த எலிவேட்டர் ஸ்டக்கால நெறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் ஆகுறாங்க. இல்லன்னா 1 ஃப்ளோர் 2 ஃப்ளோர்னா ஸ்டெப்ஸ்ல நடக்கலாம் பரவால்ல. 30 ஃப்ளோருக்குலாம் மேல இருக்கிறவங்க, ஒரு 10 ஃப்ளோர் இல்ல ஒரு 5 ஃப்ளோருக்கு மேல இருக்கவங்க கெதிலாம் என்ன ஆகும்? இந்த வயசானவங்க கெதிலாம் என்ன ஆகும்? ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு வகையில வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி மீட்டிங் வந்து வைக்கிறாரு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் ஆஃபீஸ்லலாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து செம்ம டென்ஷனா போகுது. அதனால தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, கடைசியா மீட்டிங்கே வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாரு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த பிரச்சனைய வந்து சமாளிச்சுடுங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த மாரி ஃபண்ட் வந்து கம்மியா இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற எலிவேட்டர் சரி பண்ணணும்னா, நமக்கு நெறைய வந்து காசு தேவைப்படும். கிட்டத்தட்ட 20 பில்லியன் காசு தேவைப்படும்னு சொல்லும்போது, யாராலயும் பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல. என்னது அவ்ளோ காசு ஆகுமா? அவ்ளோ காஸ்ட் ஆகுமா? பேசாம நம்ம வந்து இந்த எலிவேட்டர் ரிப்பேர் பண்றாங்க. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேஸ் போடலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இல்ல மேடம் அதுக்கும் வந்து வாய்ப்பு கிடையாது. அதுக்கும் வந்து ஒரு வாரண்டி பீரியட் இருக்கு. அந்த பீரியடையும் தாண்டியாச்சு. ஸோ நம்மளுக்கு வேற சாய்ஸே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லும்போது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து யோசிக்கிறாங்க. அப்ப நம்ம காசு கட்டி தான் ஆகணுமா? 100% குடுத்து தான் ஆகணுமான்னு சொல்லிட்டு, எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இங்க ஒரே யோசனையாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வழக்கமான வேலைகள் கூட யாராலும் பண்ணவே முடியல. ஏன்னா, எத்தன தடவ படி மேல இறங்கி போறதும், வரதுமா இருக்கும். சர்வசாதாரணமா நம்மளால ஒரு 2 படி கூட ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இல்ல வயசானவங்க, சின்ன பசங்களும் எப்படி ஏற முடியும்? ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த எலிவேட்டர் விஷயத்துல ரொம்ப வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து பேச ஸ்டார்ட் பண்றாங்க. என்னன்னா, இந்த மாரி வந்து ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வோட்டிங் கொண்டு வரதா முயற்சி பண்ணார்ல, அந்த 100% இதுவுக்காக. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து சப்போர்ட் வந்து குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வோட்டிங்கும் வந்து நடக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா வந்து ரிசல்ட் வரப்போகுது. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நான் பேசாம ஆஃபீஸ்க்கே வந்து போறேன்னு சொல்லும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அப்பதான் வோட்டிங் ரிசல்ட் வருது. என்னன்னா, நம்ம ஹீரோ கொண்டு வந்த அந்த ரிசர்வ் ஃபண்டோட 100% வந்து இதுவே ஏத்துறது. ஸோ அதுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஓகே சொல்ட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷம். நம்ம ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா, ஹப்பாடி அப்படின்ற மாரி டபுளா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கா, இப்ப எதுக்கு இவனுங்க இப்படி சந்தோஷப்படுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம லீ பைபிள தான் வந்து காட்டுறாங்க. இவருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இப்ப பண்ண விஷயம்லாம் தெரிஞ்சு, அவரே பார்த்தீங்கன்னா, இவன சர்வசாதாரணமா நெனச்சுட்டேன். ஆனா செம்மையா வந்து யோசிக்கிறான்னு சொல்லிட்டு, இவரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பத்தி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பாரு, இவர்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாரு. அததான் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம லீ வந்து நெனச்சு பாக்குறாரு. ஏன்னா, இந்த எலிவேட்டர் விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இவரோட கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்பேர் ஒர்க்லாம் வந்து பண்ணுவாங்களாம். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட ஸ்ட்ரெய்ட்டாவே வந்து கேட்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணி குடுத்துடுறாரு. நம்ம லீக்கு ஒண்ணுமே வந்து புரியல. "நீ எதுக்காக இதெல்லாம் வந்து பண்ற? எனக்கு சத்தியமா ஒண்ணுமே வந்து புரியலன்னு"
அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா இது எல்லாமே ஒரு வகையான கேம்பிளிங் தான். நான் வந்து இப்ப கேம்பிளிங் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அந்த ஆள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றான்னா, "எனக்கு இந்த மாரி கேம்பிளிங் விஷயத்துல வந்து நம்பிக்கையே கிடையாது. இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட விஷயம்னு கூட எனக்கு சரியா வந்து தெரியாது. பட் நீங்க பண்றீங்க. சரி ஓகே. இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரசன்ட்ல தான் வந்து காட்டுறாங்க. நம்ம லீ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்கான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா. இவன் வந்து சர்வசாதாரணமா வந்து நினைச்சுட்டான். எல்லாமே பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து பண்றான்னு வந்து இவன் சொல்லிட்டே இருக்கும்போது, அவரோட அசிஸ்டன்ட் இருப்பார்ல, அவரு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. என்னன்னா, நம்ம ஹீரோவும் அந்த போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா, சீக்ரெட்டா வந்து மீட் பண்ணியிருப்பாங்களா, அத கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் வந்து பார்த்திருப்பான்ல. ஸோ அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, நம்ம லீ கிட்ட சொல்றாரு. நம்ம லீயா இந்த மாரி எதுக்கு வந்து போலீஸ்காரனும் இவனும் பார்த்தீங்கன்னா, சீக்ரெட்டா வந்து மீட் பண்றாங்க. ஏதாவது விஷயமான்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா, விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாரு. இந்த மாரி நம்ம ஹீரோவோட அப்பா தான் வந்து ஜெயில்ல இருக்காரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ வளர்த்தவரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி இந்த போலீஸ்காரன் வந்து அவர ரிலீஸ் பண்ணோம்னா, 10 பில்லியன் வான் வந்து கேட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது. இந்த கிளப்ல ஜாயின் பண்றதுக்காக தான் இந்த மாரி விஷயம்லான்னு சொல்லிட்டு, எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, நம்ம லீ பைபிள் கிட்ட வந்து சொல்லிட்டாரு. நம்ம லீயும் பார்த்தீங்கன்னா, ஓ! அப்ப இதுக்காக தான் வந்து ஹீரோ வந்து இவ்ளோ வந்து பாடுபடுறான். இந்த ரிசர்வ் ஃபண்ட கூட இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஏத்தியிருக்கான் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது, நம்ம லீ பைபிள் என்ன பண்றாருன்னா, ஒரு வேலைய நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அத நான் போய் முதல்ல போய் செய்யணும்னு சொல்லிட்டு இது பண்றாரு. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மேனேஜரையும் நம்ம ஹீரோவோட அக்காவையும் தான் வந்து காட்டுறாங்க. நம்ம மேனேஜர் இந்த மாரி அவங்க ஹீரோவோட அக்கா கிட்ட போய், "இது ரிசர்வ் ஃபண்ட் காலியா இருக்கு." அப்படின்ற விஷயம் வந்து ஹீரோக்கு தெரிஞ்சுச்சா, ஒரு வேள அதுக்காக தான் இந்த மாரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம லீவ் பைபிள் வந்து என்ட்ரி குடுக்குறாரு. நம்ம மேனேஜருக்கு தான் ஆல்ரெடி இவன் பண்ண வேலைலாம் தெரியும்ல. அவரு பார்த்தீங்கன்னா, ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்குது. பட் நம்ம ஹீரோவோட அக்கா பார்த்தீங்கன்னா, கன்ஃப்யூஸ் ஆகுறா. இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரு என்ன பண்றாருன்னா, அவர வந்து நம்ம ஹீரோவோட அக்கா கிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் கிடையாம, இந்த ரிசர்வ் ஃபண்ட்லாம் இதுக்கு முன்னாடி இருக்க இந்த காசு, இந்த விஷயம் எல்லாமே எனக்காக தான் பண்றாங்க. நான் தான் இதுக்கு பின்னாடி எல்லாமே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோட அக்கா கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஐயோ! இந்த ஆளா இதுக்கு பின்னாடிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாரி ஷாக்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம லீ பைபிள் என்ன பண்றான்னா, நீங்க எனக்காக நெறைய வேலை வந்து பார்த்துருக்கீங்க. அக்கவுண்ட் புக் அட்ஜஸ்ட் பண்றதுன்னு எல்லாமே உங்க ஒர்க்லாம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. பட் நான் வந்து உங்கள மிரட்டுறதுக்காகலாம் இங்க வரல. நீங்க வந்து வேலைய விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் வந்து சொன்னாரு. ஸோ உங்கள மாரி ஒரு ஆள வந்து நான் வந்து இழக்க வந்து விரும்பல. உங்களுக்கு இந்த வேலை வேணா என்ன, என் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஃபினான்ஸ் டீம்ல வேணா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இத விட பெட்டர் சேலரிய கூட குடுக்குறேன். ஆனா உங்கள மாரி ஒரு திறமையான ஆள் வந்து என்னை விட்டு போறது எனக்கு வந்து விருப்பமே இல்லன்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம ஹீரோட அக்காவுக்கு ஒண்ணுமே வந்து புரியல. ஒரு மாதிரியா இருக்காங்க. அவங்க மேனேஜர் பார்த்தீங்கன்னா, "இந்த மாரி நல்ல சான்ஸ்மா ஒத்துக்கோமா, ஒத்துக்கோமா" அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த சீன் அப்படியே பார்த்தீங்கன்னா காட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, உங்க அக்கா கிட்ட வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு மெசேஜ் எல்லாம் வந்து போட ட்ரை பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேணான்னு சொல்லி இது பண்ணும்போது, அந்த தாத்தா என்ன பண்ணுவாரு, "இந்த பாரும்மா இந்த குட்டி பையன் வந்து தப்பு தப்பா வந்து வரைஞ்சுட்டு இருக்கான். நீ வேணா உன் ஹோம் ஒர்க் ஹெல்ப் பண்ணுன்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, "சரி ஓகே அவன் தப்பா தானே வரையறான். நான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு" சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்க அக்கா கிட்ட இருந்து வந்து கால் வருது. உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க அக்காவ பார்க்கறதுக்காக வந்து போவாங்க. எங்க அக்காக்காரி என்ன பண்ணுவான்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாரி "உன் வேலைய விட்டுரு. இனிமேல் வந்து நீ வந்து பார் எக்ஸாம்க்கு படி" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா, "இல்ல வேணாம். நீ வந்து எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிட்ட, செஞ்சுட்ட. இனிமே என் வாழ்க்கைய நான் வந்து பார்த்துக்கிறேன். நீ உன் வாழ்க்கைய முதல்ல பார்த்துக்கோ. உனக்கு புடிச்சத பண்ணு, செய்யு" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அக்காக்காரி பார்த்தீங்கன்னா, "இல்லடி வேணாடின்னு" சொல்லி எவ்வளோ இது பண்றாங்க. பட் நம்ம ஹீரோயின், "இல்ல, இல்ல வேணாம், வேணாம். இனிமே என் வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுனே பார்த்தீங்கன்னா வந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து எதிர்க்க வருவாங்க. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நோட்டே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோவும் இந்த மாரி வந்துட்டு, "ஏம்மா நான் பார்க்கும்போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கீங்க. என்னதான் பிரச்சனை?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா, "அதெல்லாம் வந்து ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகேன்னு வந்து போயிடுவாரு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு, "இந்த மாரி வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இன்னைக்கு உன் வீட்ல வந்து நான் வந்து ஸ்டே பண்ணட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் காலையில வந்து ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து வெளில வந்து படுத்துட்டு இருப்பாரு. நம்ம குண்டு பை தான் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுவாரு. அப்பதான் கரெக்ட்டா பார்த்தா நம்ம ஹீரோயினும், அவர் ஹீரோவோட ரூம்லேருந்து வருவாங்க. உடனே இந்த குண்டு பையன் பார்த்தீங்கன்னா தப்பா வந்து புரிஞ்சுப்பான். "ஓ 2 பேரும் வந்து நேத்து அப்படி இப்படிலாம் இருந்தீங்களான்னு" சொல்லிட்டு எல்லாரும் வந்து கூப்பிட்டுட்டு வந்து காட்டிட்டே இருப்பா. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கும். அப்போ வந்து ஃபேக் ஃபேமிலி, ரியல் ஃபேமிலியா மாறுதான்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் கிடையாது. நீங்க 2 பேரும் வந்து இப்ப தனியா இருக்கணும். சரி, சரி பரவால்ல. நாங்க எல்லாரும் வந்து காலி பண்றோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, பொருள் எல்லாம் எடுத்துட்டு வெளில போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே வந்து புரியல. இவனுங்க என்னடா இப்படி பண்றாங்க? நம்ம ஹீரோவா இருடா வரேன்னு சொல்லிட்டு அவரு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து போறாரு. ஸோ இந்த சீன் அப்படியே பார்த்தீங்கன்னா கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம லீ பைபிள் தான் காட்டுறாங்க. இங்க சில பெரிய ஆட்கள்லாம் வந்து இருக்கிறாங்க. நம்ம லீ பைபிள் என்ன பண்றாரு, இவங்களுக்கு எல்லாமே புடிச்ச சாப்பாடுலாம் வாங்கி குடுத்துட்டு, இந்த மாரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு வந்து அந்த நியூ ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. ரெஸ்யூம் பண்ணிட்டாங்க போல. பிரச்சனைலேருந்து சால்வ் ஆயிடுச்சு போல. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தேங்க்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு, இந்த மாரி நான் நெறைய காசு உங்களுக்குலாம் வந்து குடுத்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு ரொம்ப நீங்க விசுவாசமா இருக்கணும். எந்த அளவுக்கு உங்க ஃபேமிலிக்கு இருக்கீங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஆனா எனக்கு நீங்க ரொம்ப விசுவாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு, அவங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி
மாதிரி சைக்கோத்தனமா வந்து மிரட்டுவாரு. இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா வந்து ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்து வருவாரு. பார்த்தா நம்ம ஹீரோக்கு இப்போ ஒருத்தர் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு போலீஸ்காரர், இந்த மாதிரி காசு கொடு காசு கொடு. அது காரணமே பாத்தீங்கன்னா இவன் தான் பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றான்னா, நம்ம லீபை அவருக்கு பிடிச்ச இந்த ஜிங்ஸின் இந்த ஒரு பொருள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து குடுத்துட்டு வந்து இவரே பார்த்தீங்கன்னா வந்து கைக்குள்ள போட ட்ரை பண்ணுவாரு. உடனே நம்ம லீ என்ன பைபிள் என்ன பண்ணுவாருன்னா, "சரி ஓகே சார். நீங்க வந்து போலீஸ் அதெல்லாம் தெரியும். ஆனா உங்க நெட்வொர்க் எவ்ளோ பெருசு? இந்த கிளப்ல ஜாயின் பண்ணதுக்காக எவ்ளோ பணம் தேவைப்படும் உங்களுக்கே தெரியும். அந்த பணத்தெல்லாம் நீங்க எப்படி சார் அரேஞ்ச் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, அவரு என்ன பண்றாருன்னா, "சார் நான் வந்து எவ்ளோ பெரிய ஆள் சார். எனக்கும் பல நெட்வொர்க் இருக்கு. அது மட்டும் கிடையாது. உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, கேம்பிளிங்ல பெரிய புலி. அவனுக்கு வந்து நெறைய காசு வந்து இருக்கும். ஸோ அவன்கிட்ட இருந்து தான் நான் வந்து காசே வந்து இது பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க நம்ம லீக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ தான் வந்து இவன் வந்து பேசுறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணாரு, ஸ்ட்ரெயிட்டா நம்ம லீவ பார்க்கறதுக்காக வந்து வந்துட்டுருக்காரு. லீவ் வந்த உடனே என்ன பண்றாரு, இந்த மாரி வந்து நீங்க எவ்வளோ பெரிய வேலைலாம் பண்ணீங்கன்னு நான் இப்ப தான் வந்து கேள்விப்பட்டேன். செம்ம சார் நீங்க. நீங்க வந்து என் ரைட் ஹேண்டா இருக்கிறதுக்கு தகுதியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் நம்ம லீ பையவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு, இதே மாரி நம்ம லீ பைபிள்ல ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து குடுக்குறாரு. என்னன்னா, இந்த மாரி வந்து இதே காம்ப்ளெக்ஸ்ல நான் எப்படி வந்து காசெல்லாம் வந்து திருடுறேனோ, இதே ஒரு காம்ப்ளெக்ஸ்ல வந்து நான் காசுலாம் வந்து திருடுறேன். இப்ப அங்க வந்து ஆடிட் வந்து நடக்க போகுது. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அங்க வந்து காசு வந்து நான் பத்திரமா வந்து வச்சிரணும். ஸோ, அதனால உங்ககிட்ட கொஞ்சம் காசுலாம் வந்து குடுக்குறேன். அது எப்படியாவது நீங்க வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இதுதான் உங்களுக்கு குடுக்குற நான் வேலைன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அத நான் வந்து பண்றேன்னு வந்து இது பண்றாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்துக்காக காச வந்து டிரான்சாக்ஷன் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது, நடுவுல பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி நாங்க வந்து விசாரிச்சோம் இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெண்ட பத்தி. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாவே ஆளே காணோம். அவன் மட்டும் கிடையாது. அவன் டோட்டல் ஃபேமிலியே வந்து காணோம் சார். ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு அது மட்டும் நல்லாவே தெரியுது. அவன் உயிரோட இருக்கானா கூட தெரியல. அதுவே ஒரு சந்தேகமாகுது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி எல்லாமே அந்த நீ தான் வந்து காரணமா இருப்பான்னு நான் நினைக்கிறேன் சார். ஸோ, அதனால அவன்கிட்ட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாவே வந்து இருக்கணும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகேன்னு வந்து புரிஞ்சுக்கிறாரு. இந்த மாரி அந்த எக்ஸ்பிரஸ்ல பத்தி இனிமேல் நீங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு வந்து சொல்லி இது பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நம்ம டீயோட பைன் ஃபார்ம் இருக்குல்ல, அங்க தான் பார்த்தீங்கன்னா வராரு. அந்த காச வாங்கிட்டு இன்னொரு காம்ப்ளெக்ஸ்ல எடுத்துட்டு போய் குடுக்கறதுக்காக. அப்ப நீ ஹீரோ பார்த்தீங்கன்னா, அங்க கார்டன்லாம் நோட் பண்ணுவாரு. என்னன்னா, இங்க ஒவ்வொருத்தரோட பேரும் வந்து போட்ட மாதிரி இந்த மரத்தெல்லாம் வச்சிருப்பாங்க. அதாவது இவனுக்கு அகைன்ஸ்ட்டா யார் யாரெல்லாம் நடந்திருக்காரோ, அதான் இந்த லீக்கு அகைன்ஸ்ட்டா யார் யாரெல்லாம் நடந்திருக்காங்க, அவனுக்கு எல்லாமே சாவடிச்சுருவாங்களா? ஏன் அந்த எக்ஸ்பிரஷன் கூட அப்படித்தானே வந்து பண்ணாரு. அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பிரஷனோட பேரு இருக்கிறத நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணிர்றாரு. நம்ம இவரு தான் வராரு. யாரு? நம்ம லீயோட செக்ரட்டரி இருக்கார்ல, அந்த அசிஸ்டன்ட் பையபிள் அவன் தான் பார்த்தீங்கன்னா, காசு எடுத்துட்டு வந்து குடுக்க வராரு. உடனே பார்த்தீங்கன்னா, "இது என்னது ஒவ்வொரு பேரா இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த அசிஸ்டன்ட் பைபிள் என்ன பண்றாருன்னா, இந்த மாரி இவங்கலாம் வந்து இந்த இடத்துக்காக வந்து தியாகம் பண்ணவங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு போல. சரி ஏதோ ஒண்ணு இங்க வந்து சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பணத்த எடுத்துட்டு போறாரு. பார்த்தா அது 10 பில்லியன் ஒன் அவருக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்து இருக்கு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோ ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஒரு போலீஸ்காரன் வந்து கால் பண்றான். இந்த மாரி உங்க அப்பாவோட நிலைமை வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு. அவருக்கு வந்து கேன்சரு. ஒழுங்கா வந்து நீ காச குடுத்துட்டன்னா, உங்க அப்பாவ நீ சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, "என்னடா இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த போலீஸ்காரன், இத பாரு உங்க அப்பாவுக்கு குடுத்த காசு நான் வந்து இது பண்ணிடுவேன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, கையில 10 பில்லியன் ஒண்ணு இருக்கு. இப்போ நெனச்சா கூட அத எடுத்துட்டு போயிடலாம். பட் ஆனா என்ன பண்றாருன்னா, யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்ப பார்க்குறாரு. அவன் அந்த போலீஸ்காரன் காசு குடுக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம லீ பைபிள்ல வந்து அந்த ஒரு போலீஸ்காரன் கிட்ட பேசியிருப்பான்ல, அதோட கன்டினியூஷன் தான் வந்து காட்டுறாங்க. என்னன்னா, இது நம்ம ஹீரோவுக்கு வச்ச வந்து டாஸ்க். அது மட்டும் கிடையாது. நம்ம ஹீரோ எதுக்காக அந்த 10 பில்லியன் வார்ன வந்து கேட்டுட்டு இருக்காரு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ, இப்ப அவர்கிட்ட அந்த 10 பில்லியன் வார்ன குடுத்தா, அவன் என்ன பண்றான்? அதுதான் வந்து நான் அவனுக்கு வச்சிருக்க டாஸ்க். இந்த டாஸ்க்ல அவன் ஜெயிச்சுட்டான்னா பார்க்கலாம். இல்லன்னா அவன் கதைய வந்து நான் என்ன பண்றேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, நம்ம ஹீரோ இங்க ஆக்சுவலா பிரசன்ட்ல என்ன பண்றாருன்னா, ஸ்ட்ரெய்ட்டா வந்து அந்த காச அந்த போலீஸ்காரர்கிட்ட தான் எடுத்துட்டு போற மாரி போறாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து இப்ப இங்க என்ன நான் பண்ண போறாருன்னே வந்து தெரியல. ஸோ என்ன பண்ணாரு ஸ்ட்ரெய்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போய் காச குடுத்துட்டு அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு வரலாம்னு ஐடியாக்கு போயிருக்காரு. பட் அங்க என்ன ஆயிருக்கும்னா, ஒரு கார்ல இருந்து ஒரு டிராயிங் வந்து கீழ விழுந்திருக்கும். பார்த்தா அது நம்ம குட்டி பையன் தான் வந்து வரைஞ்சு வச்சிருப்பான். இவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாரி வரைஞ்சு வச்சிருப்பாரு. அத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா வந்து ஆயிடும். அது மட்டும் கிடையாது. போன எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல நம்ம என்ன பண்ணியிருப்பார்ன்னா, இந்த லீயோட கேரக்டர பத்திலாம் வந்து பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்ல எக்ஸ்பிரஸனோட ஃபேமிலிக்கே பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு தெரியல. இத பத்திலாம் சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரர்கிட்ட போய் இந்த மாரி உனக்கு காசுலாம் வந்து தர முடியாதுயா அப்படின்னு சொல்லும்போது, அந்த போலீஸ்காரன் கத்துறான். இந்த மாரி அப்போ உங்க அப்பாவ கூட்டிட்டு போற ஐடியாவே கிடையாது. அவர் செத்தா பரவாயில்லன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா பரவால்ல. அது என்ன ஆனாலும் பரவால்ல. ஆனா அவர் வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு காசு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவர் செத்து போயிட்டாரு. அந்த காசுக்கு அத்தன்மை நான் போயிடும்னு
சொல்லிட்டு நேரா பாத்தீங்கன்னா உங்க அப்பாவை பார்க்க தான் வந்து போறாரு. போனோடனே பாத்தீங்கன்னா உங்க அப்பாட்ட மணிகள்லாம் வந்து கேக்குறாரு. இந்த மாதிரி நான் வந்து கண்டிப்பா அவங்க வந்து கூட்டிட்டு போவோம்ப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா வந்து போயிட்டாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம லீவ் ஆயபோலியோ அவங்க அசிஸ்டன்ட் தான் வந்து காட்டுறாங்க. எங்க அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா தகவல் வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி காசை வந்து அந்த காம்ப்ளெக்ஸ்ல எடுத்துட்டு போய் சேர்த்துட்டாருன்னு சொல்லிட்டு தகவல் வர நம்ம லீக்கு இது ஆச்சரியமாவே இருக்கு. ஏன்னா 10 பில்லியன் நம்ம ஹீரோ கிட்ட கையில இருக்கு. அதை கொடுத்து அவங்க அப்பாவை வந்து காப்பாத்திருக்கான். பட் அப்படி பண்ணாம இப்படி பண்ணிருக்கா, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு அவருக்கே பாத்தீங்கன்னா வந்து இதுவா இருக்காரு. அப்ப நம்ம அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா கேக்குறாரு, எதுக்கு நீங்க வந்து ஹீரோ வந்து நம்புறீங்கன்னு சொல்லும்போது நம்ம லீ என்ன பண்றாரு, இந்த பாருப்பா அவன் வந்து செம்ம ஸ்மார்ட்டான ஆளு, அவன் வந்து கூடவே வச்சுக்கணும், அதுதான் வந்து நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இது பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வராரு, வேலை எல்லாம் முடிச்சுட்டு வராரு. நம்ம லீ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வந்து பாராட்டுதான், நீங்க வந்து செம்ம வேலை வந்து பாத்துருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, சரி உங்களுக்கு நிறைய வேலை வந்து பாத்துருக்கேன், அது மட்டும் இல்ல அந்த எக்ஸ்பிரஸ்க்கு அதிகமான வேலை எல்லாம் வந்து பாத்துருக்கேன், அதனால எனக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பைபிள் என்ன பண்ணாரு, சரி உனக்கு எவ்வளவு வேணும், 10 பில்லியன் நான் கண்டிப்பா வந்து தரேன், ஆனா இப்ப என்னால தர முடியாது, எனக்கு ஷார்டேஜா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, இப்பதான் வந்து ரிசர்வ் ஃபண்டோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஏத்திருக்கேன் 100%. சோ அதனால வந்து எனக்கு கண்டிப்பா 10 பில்லியன் எனக்கு கிடைக்கும்னு சொல்லும்போது நம்ம லீவும் பாத்தீங்கன்னா ஆமா இல்ல கரெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா யாருமே வந்து காணோம். நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. பார்த்தா இன்னைக்கு நம்ம ஹீரோக்கு பர்த்டே போல. சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா வந்து பண்றாங்க. நம்ம ஹீரோயின் எல்லாம் பாத்தீங்கன்னா கேக் எல்லாம் வந்து இது பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா அப்படியே சைலண்டா வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து என்ன கேட்கறாங்க, என்னப்பா அழுவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவா அச்சாச்சா அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாரு. இவங்களுக்காகவாவது நான் வந்து ரிஸ்க் எடுக்காம இருக்கணும், நான் எல்லாரையும் வந்து காப்பாத்துறேன், அதே மாதிரி எங்க அப்பாவையும் வந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாரு. இந்த சீன் அப்படியே கட் ஆக இந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்லயே வந்து இந்த சானா ஃப்ரீயா வந்து கிடைக்கும் போல. அது என்ன பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கார்டு மாதிரி ஆக்சஸ் பண்ணுவாங்க போல. பட் இது சிலர் என்ன பண்றாங்கன்னா மத்தவங்களுக்கும் யூஸ் பண்ண கொடுக்குறாங்க, அதாவது இந்த அபார்ட்மெண்ட்லயே இல்லாதவங்களுக்கும் சேர்த்து வந்து யூஸ் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மாக்கள் கூட்டத்துல ஒருத்தவங்க வந்து பாத்துறாங்க. என்னன்னா வயசானவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் ஸ்டே பண்ணிட்டு இருக்கவங்க கார்டை மிஸ்யூஸ் பண்ணி உள்ள போறாங்க. இதை கேட்டு நான் அந்த கூட்டத்துல இருக்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா செம்ம கடுப்பாயி மத்த 3 பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நம்மளோட கம்யூனிட்டியோட சாணம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து எல்லாருமே யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு, நம்ம இதுக்கெல்லாம் வந்து பே பண்றோம் செய்யறோம், ஆனா இந்த இடத்துக்கு சேராதவங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃப்ரீயா வந்து யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த பாய் கட் வச்சிருப்பாங்களா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இதை பத்தி நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்களும் பாத்தீங்கன்னா இதை பத்தி போஸ்ட் எல்லாம் வந்து போடுவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம லீ எல்லாம் காட்டுறாங்க. மேனேஜர் நம்ம ஹீரோனோட அக்கா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா டின்னருக்கு வந்து கூப்பிட்டுருக்கான் போல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரும் வந்து வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் வராரு. இதை பார்த்த உடனே நம்ம மேனேஜருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஷாக்கு, ஐயோ இவரு எப்படிப்பா இங்க வராருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அக்காவுக்கு அதுக்கு மேல ஷாக்கு, நல்லவர் நினைச்சா ஹீரோ வந்து இங்க வந்து சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா வந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லீ பைபிள் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி எல்லாருமே நல்ல வேலை பண்ணிருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் வந்து gift கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வந்து கட்டுக்கட்டா ஒண்ணும் பணம் எல்லாம் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பும்போது ஒன்னாதான் பாத்தீங்கன்னா லிஃப்ட்ல தான் வராங்க. அப்ப அந்த மேனேஜர் என்ன கேட்கலாம் நம்ம ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி வந்து நீங்க முன்னாடி லீ கூட வந்து பேசிருக்கீங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லவே இல்லையே சார், ஏன் சார் எங்களை வந்து பயன்படுத்துறீங்கன்னு சொல்லும்போது மேற்கொண்டு அந்த ஆள் பேச ட்ரை பண்றாரு. பட் நம்ம ஹீரோட தான் என்ன பண்றாங்க, சார் 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 கொஞ்சம் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் லிஃப்ட் விட்டு வந்து இறங்குறாங்க. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த மேனேஜர் பையன் முன்னாடி போக நம்ம ஹீரோட அக்கா என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட போய், உங்களை போய் நான் ரொம்ப நல்லவர் நினைச்சேன், அது மட்டும் இந்த ஃபேக் ஃபேமிலி அப்படின்ற விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு வந்து நிப்பாட்டிட்டுன்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு யோசனை, இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் வந்து தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து இங்க எந்த விஷயம் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்லல போல. So அதனாலதான் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா யோசிக்கிறாரு, ஹீரோட அக்காவுக்கு எப்படி வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேனேஜரும் ஹீரோட அக்காவும் பாத்தீங்கன்னா ஒண்ணா வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மேனேஜருக்கு சத்தியமா அந்த மூவில நம்ம ஹீரோ எல்லாம் வந்து இப்ப வந்து ஜாயின் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம், நீங்களும் கொஞ்ச நாள் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா நல்லா இருக்கும், அது மட்டும் கிடையாது என் பசங்க வந்து வெளிநாட்டுல வந்து படிக்கிறாங்க, அவங்க மட்டும் படிச்சு செட்டில் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வேலை எல்லாம் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அக்கா என்ன பண்றாங்க, சரி சார் நீங்க முன்னாடி போங்க நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கிளம்பிடுறாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இப்போ வந்து பார் எக்ஸாம்க்குலாம் படிச்சுட்டு இருக்கும்போது நான் உங்க அக்கா வர தெரிஞ்சு போச்சு போல. சோ உடனே என்ன பண்றாங்க, தூங்குற மாதிரி வந்து ஆக்ட் பண்றாங்க. பட் நம்ம ஹீரோட அக்கா என்ன பண்றாங்கன்னா வந்த உடனே இனிமேல் இந்த மாதிரி நடிக்கிற வேண்டாம் வந்து நிப்பாட்டிட்டு, அவர் வந்து சரியில்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கத்துறாங்க, அவர் என்ன சரியில்லை, அவர் ரொம்ப நல்லவர், நீ ஏன் அப்படியே வந்து பேச செய்யணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட அக்கா கோவம் வச்சு போடி என்னமோ பண்ணிட்டு போடின்னு சொல்லிட்டு இவங்க வீட்லயே பாத்தீங்கன்னா அந்த சிங்க் கீழே ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. பார்த்தா இவங்க வந்து இந்த தப்பெல்லாம் பண்றாங்க, இந்த மாதிரி அக்கௌண்ட்டை வந்து இது பண்றது அது பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்ப நடக்கிற தப்ப எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இவங்க
தனியா ஒரு லெட்ஜர் போட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் என்னென்ன டிரான்சாக்ஷன் குளறுபடி நடந்துச்சு, எதுக்காக உண்மையிலே இந்த பணம் எங்க யார்கிட்ட போச்சு அப்படின்றது அந்த அக்கவுண்டிங் புக்ல இவங்க தனியா பாத்தீங்கன்னா ஒரு லெட்ஜர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இப்ப திருச்சி வந்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த விஷயம் எங்கதான் கொண்டு போய் முடிய போகுதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த சீன் அப்படி காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கேங்க தான் வந்து காட்டுறாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா வெளியில வந்து ஆர்டர் பண்றாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம குண்டு பையன் தான் பாத்தீங்கன்னா எல்லாருக்காகவும் வந்து ஆர்டர் எல்லாம் பண்றான். அதுவும் கரெக்டா வந்து ஆர்டர் எல்லாம் பண்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அதே அதே ஐட்டமே இன்னொரு இது பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கிறேன். அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாரு, ஏன் உனக்கு மட்டும் 2 அப்ப எங்க எல்லாருக்கும் ஒவ்வொன்னு சொல்லுன்னு சொல்லும்போது அந்த கிழமை பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 5 சொல்லுப்பா என் ஃபேமிலிக்கும் நான் வந்து அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா ஜாலியா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மில்லி பைப்பிளோட இந்த டின்னர் பார்ட்டிக்குலாம் போயிருப்பாரு. அப்போ இந்த மேனேஜரும் நம்ம ஹீரோட அக்காவும் இருந்த பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோனோட அக்காவுக்கும் பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஃபேமிலி விஷயம் வந்து தெரியும்ல. அத பத்தியும் சொல்லும்போது எல்லாரும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆவாங்க. ஐயோ! அவங்களுக்குலாம் கூட தெரிஞ்சுச்சா? அப்ப விஷயம் மத்தவங்களுக்குலாம் தெரிஞ்சுருமான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல அவங்களும் வந்து ஒரு தப்பு தான் பண்றாங்க. சோ அவங்க அவ்வளவு சீக்கிரம் நம்ம விஷயத்த வெளில வந்து சொல்ல மாட்டாங்க. அத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. பட் அவங்க சொல்றாங்களோ இல்லையோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 10 பில்லியன் ஒன் கட்சி இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம கிழவனா இதே ரேட்ல போயிருந்தா நம்ம ஃபேக் ஃபேமிலின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு ரொம்ப வந்து கவலைப்படுறாரு. சோ இந்த சீன் அப்படியே காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆபீஸர் தான் வந்து காட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த பாய்கோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கூட போட்டிருப்பாங்கல்ல போஸ்ட்ல. அதாவது இந்த ஃப்ரீ சானா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளி ஆட்கள் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட பார்த்தோன்னே எல்லாரும் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நாங்க காசு கட்டுவோமா ஃப்ரீயா வந்து இன்னொருத்தவங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது பெரிய பிரச்சனையா ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜர் என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோ கிட்ட போய் இந்த பிரச்சனையை வந்து சொல்றாரு. அப்ப நம்ம சுற்றுமுடி லேடியும் அங்கதான் இருக்கு. அது என்ன சொல்லணும்னா பேசாம இந்த ரிசர்வ் ஃபண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண பாருங்க. இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் அதெல்லாம் கொஞ்சம் வைங்க. அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கார்டு வச்சாதான் யார் வரா யார் வரான்னு தெரியல. ஃபேஸ் ரெகக்னிஷன் வச்சு நமக்கு தெரிஞ்சிடும் சொல்லும்போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் ஃபண்ட்ல சுத்தமாவே காசு இருக்காதுன்னு நம்ம ஹீரோக்கும் தெரியும், மேனேஜருக்கும் தெரியும். எப்படி பார்த்தா சமாளிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜர் என்ன பண்றாருன்னா சரி ஓகே சார் இப்போதைக்கு நம்ம என்ன பண்றது மக்களோட இது வந்து நம்ம எப்படியாவது வந்து இது பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா சுட்ட முடி லேடியோட ஹெல்ப்போட இந்த சிசிடிவி கேமரா அங்க இருக்கும் பாத்தியா அந்த சானால சோ அங்க யார் யார் வராங்க அதாவது இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க யார் யார் இந்த கார்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதாவது அந்த பில்டிங்ல இருக்கிற மெம்பர்ஸோட கார்டை யூஸ் பண்ணி யார் யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா டீடைல்டா இங்க ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிரஷனோட கூட்டாளிகளா இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க நம்ம ஹீரோவை எப்படியாவது இந்த பதவியில இருந்து இறக்கணும் அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் வந்து போறாங்க. ஏன்னா இங்க ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கு. நம்ம ஹீரோவோ மேனேஜர் யாருமே வந்து இல்ல. ஏன்னா அவங்க அந்த சானா விஷயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எவிடன்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து போன் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி சில டீடைல்ஸ் வந்து கேட்கறதுக்காக. அதாவது இந்த சாணால யார் யார் வந்து யூஸ் பண்றாங்கன்னா இந்த இந்த அபார்ட்மெண்ட்லயே சொந்த வீடு வச்சிருக்கவங்க இருப்பாங்க. வாடகைக்கு இருக்கவங்களும் இருப்பாங்களாம். சோ வாடகைக்கு இருக்கவங்க ஒரு வயசானவங்க தான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வந்து சொல்லும். கம்ப்யூட்டர்ல டீடைல்ஸ பார்த்து வந்து சொல்லும். இத கேட்ட உடனே இவங்க 3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு பெரிய பிரச்சனையாகி அத போஸ்ட் எல்லாம் வந்து போடுவாங்க. அதாவது சொந்த ஆட்கள் நம்ம வந்து காசு குடுத்து வந்து இது பண்ணா, ரெண்டல் பீப்பிள்லாம் வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, இத ஒரு போஸ்ட்டா இதுங்க எல்லாம் போட்டுருவாங்க போல. சோ இத பாக்குற எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் சுட்டம் ரிலேட்டடா என்ன இது ரெண்டல் பீப்பிள்க்கு யூஸ் பண்ணா என்னன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு மாதிரி மிடிலா தான் இருக்காங்க. 2த்துக்கும் மத்தியில வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படி பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து சோசியல் மீடியால செம்ம பூதாகரமா வளர்ந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேனேஜர் அப்புறம் அந்த பொண்ணு இருந்திருக்கலாம் அந்த பொண்ணு வந்து காட்டுவாங்க அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா சாரி சார் நான் உங்ககிட்ட தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு இருந்தேன் இன்ஃபார்ம் பண்ணேன் பட் ஆனா அப்ப அந்த டைம் வந்து மத்த பில்டிங் ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டாங்க இந்த வந்து ஒட்டி கேட்டுட்டு இப்ப இந்த விஷயம் எல்லாம் வந்து பண்ணிட்டாங்க சார் சாரி சார் நான் ஒன்னும் வேணே எதுவும் பண்ணல சார்ன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா பரவாயில்லமா இப்ப இந்த விஷயம் ஆனா பெருசாயிடுச்சு இப்ப என்ன பண்ணுது ஏது பண்ணுது ஒண்ணுமே வந்து தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம மேனேஜர் என்ன பண்றாருன்னா இங்க ஒரு கவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு என்னன்னா அந்த வயசானவங்க தானே யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த சானாவ சோ அதுக்கான அமௌண்ட் வந்து நாங்க வந்து கட்டிடுறோம்னு சொல்லிட்டு அதுக்கான அமௌண்ட்டையும் பாத்தீங்கன்னா வந்து எங்க கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஹீரோக்கு இது ஒரு மாதிரி வந்து கில்ட்டா வந்து ஆயிடும் ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஓன் ஹவுஸ் பீப்புளுக்கும் ரெண்டல் பீப்புளுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த அம்மாக்கள் கேங் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பசங்க சின்ன சின்ன பசங்கள்ல சோ அங்க இருக்கிற அந்த செவுர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டிராயிங் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த சூப்பர் லேடி வந்துட்டு இந்த மாதிரி வந்து பப்ளிக் லிஸ்ட் இந்த மாதிரி நியூசன்ஸ் எல்லாம் பண்றீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கும் பட் அந்த அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க இல்ல இதெல்லாம் வந்து வாட்டர் இதுதான் தண்ணி பட்ட உடனே போயிடும் மழை பெஞ்சா கூட வந்து போயிடும்னு சொல்லும் போது இந்த சூப்பர் லேடி என்ன
பண்ணோம்னா, என்ன இவ்வளவு வந்து இதுவா வந்து பேசுறீங்க? நீங்கலாம் படிச்சவங்க தானே. அந்த சின்ன பசங்க கிட்ட போய் இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்றீங்களே, இந்த மாரிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு காச்சு மூச்சுன்னு வந்து கத்தும். இந்த மாரி நீங்கலாம் வந்து லோன் கட்டிட்டு வந்து வீட வாங்குனதுனால தான் இந்த மாரிலாம் வந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு மாதிரியா வந்து பேசுறவங்க. இதெல்லாம் கேட்க அந்த பசங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். அது சும்மா ஒரு டிராயிங் தான். அது வந்து கொஞ்ச நேரத்துல கூட வந்து போயிடும். இல்ல இவங்களே வந்து கிளீன் பண்ண கூட சொல்லிட்டாங்க. பட் அந்த சுருட்ட முடியேடி இந்த விஷயத்த ரொம்ப வந்து சீரியஸா வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இங்க எல்லா அம்மாக்களும் பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த சுருட்ட முடியடி பேசுறதெல்லாம் வச்சு. அவ பார்த்தீங்கன்னா, எல்லா அம்மாக்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் மாரி போடுவாங்க. இந்த மாரி சுருட்ட முடியடி எப்படி இந்த மாரி ஓனர்ஷிப் பத்திலாம் வந்து பேசும். நம்ம லோன் கட்டி தான் இந்த வீட வாங்குறோம், செய்றோம். அதெல்லாம் பத்தி இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த மாரிலாம் பேசலாமா? முதல்ல தப்பு. குழந்தைங்கள வச்சுட்டு இந்த மாரிலாம் வந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா அம்மாக்களும் பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து டென்ஷன் ஆவாங்க. அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாக்கள் ஒரு குழந்தை வந்து என்ன கேட்கும் அவங்க அம்மா கிட்ட, இந்த மாரி அந்த ஆன்டி ஏதோ பேசுனாங்கம்மா லோனு அதெல்லாம் வந்து என்னம்மான்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா, இது மாரி நம்ம கிட்ட காசு கம்மியா இருக்கும்போது நம்ம பேங்க்ல வந்து லோன் எடுப்போம்ப்பா. அதுதான்ப்பான்னு சொல்லும்போது, அந்த பையன் பார்த்தீங்கன்னா, அதுக்காம்மா அந்த ஆன்டி ஏம்மா அப்படி வந்து திட்டுறாங்க? நம்ம கிட்ட காசு அப்ப இல்லவே இல்லையான்னு சொல்லும்போது, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஏதேதோ சொல்லி வந்து சமாளிச்சுருவாங்க. அவங்க பையனே இப்படி வந்து கேட்டதுல செம்மையா டென்ஷன் ஆயி, அந்த அம்மா என்ன பண்ணும்னா, இந்த மாரி வந்து அந்த சுற்றுமுடி லேடியோட டீட்டெயில்ஸ பத்தி வந்து ஆன்லைன்ல செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது இந்த அம்மாக்கு என்ன விஷயம் கிடைச்சதுன்னு தெரியல. அத மத்த அம்மாக்களும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மறுநாள் ஒரு மீட்டிங்கும் வந்து நடக்குது. அப்ப அந்த 4 அம்மாக்களுக்கு உள்ள ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பில்டிங் ரெப்ரசன்டேட்டிவா இருப்பாங்கல்ல, அதான் அந்த பாய் கிட்ட வச்சோம். அவங்க கிட்ட போய் இந்த 3 அம்மாக்களும் என்ன சொல்றாங்க, "இத பாருங்க அவங்க நம்மள நெறைய வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இத சான்ஸ் நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது. நம்மளுக்கு கிடைச்ச விஷயத்த நீங்க எல்லார் மத்தியிலயும் போட்டு உடைக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 அம்மாக்களும் சேர்ந்து இந்த பாய் கட் அம்மாக்கு எதையோ வந்து சொல்லி அனுப்புதுங்க. இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா மீட்டிங்கும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அந்த சுற்றமுடி லேடி பார்த்தீங்கன்னா, ஏஞ்சி வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சானா விஷயத்துல பார்த்தீங்கன்னா, ரெண்டல் மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ண மாரி வந்து ஒரு பிம்பத்த வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, 108 பேர் இந்த விஷயத்த வந்து மிஸ்யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுல 4 பேர் தான் பார்த்தீங்கன்னா, ரெண்டல் யூனிட். மிச்சம் 104 பேருமே பார்த்தீங்கன்னா, ஓன்டா வீடு வச்சிருக்கவங்க தான் வந்து இந்த மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. ஐய்யயோ! அப்போ ஓன்டு பீப்பிள் தான் இப்படிலாம் வந்து பண்றாங்களா? அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த பாய் கட் வச்சிருப்பாங்கல்ல, அந்த லேடி என்ன சொல்லுவாங்க, "ஓ! அதனால தான் நீங்க வந்து ரெண்டல் பீப்பிள்க்கு சப்போர்ட் பண்றீங்க. உங்க வீடு கூட வந்து ரெண்ட் தானே" அப்படின்னு வந்து சொல்லி கலாய்ச்சு விட்டுறாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்க வீடு ஓன் வீடு கிடையாது. இதுல பாதி கவர்மெண்ட் வந்து ரெண்டா இப்ப இருக்கிற அபார்ட்மெண்ட்லயே பாதி பேர் ஓன் வச்சிருப்பாங்க. பாதி பேர் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. இந்த மாரி இவங்க வந்து ரென்ட்க்கு வந்து இருக்கலாம். பட் ஆனா இதுக்குன்னு ஒரு வருஷ கணக்குல இருக்கு. இவங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல 30 வருஷம் தான் இருக்க முடியுமா. சோ அதனால இது இவங்களுக்கு ஒரு ஓன் வீடு தான். ஆனா இவங்களுக்குன்னே அந்த ஓன் வீடுன்னு வந்து சொல்ல முடியாது. இவங்க ரெண்ட் வந்து குடுக்குற மாரி தான் இருக்கும். சோ அதான் பார்த்தீங்கன்னா, இந்த லேடீஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க போல. இத கேட்டோனே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆகுது. ஏன்னா, இந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ற அத்தன பேருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ்ல ஓன் பில்டிங் இருக்கு. ஓன் ஹவுஸ் இருக்கு. பட் ஆனா இந்த சூத்திரமுடி லேடி வந்து பார்த்தீங்கன்னா, ஓன் ஹவுஸ் கிடையாது. அவங்க வெறும் ரென்டட் ஹவுஸ்ல தான் வந்து இருக்காங்க. இந்த விஷயத்த உடனே உடைச்ச உடனே எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து கத்துறாங்க. ஏன்னா, இந்த மீட்டிங் எல்லாரும் இருக்கிறவங்க ஓன் ஹவுஸ் பீப்பிளா தான் இருக்கணும். நீ வந்து ரென்டட்மா நீ எப்படிம்மா இருப்ப? நீ வந்து கிளம்பு கிளம்புன்னு வந்து சொல்லும்போது, அந்த லேடி பார்த்தீங்கன்னா வந்து கத்தும். இப்ப என்ன? ஏன் எங்களுக்கெல்லாம் வந்து ரைட்ஸே வந்து இருக்கிறதா? ஆமா நீங்க சொல்ற மாரி நான் ரெண்ட் தான். நான் ரெண்ட் குடுத்து தான் இங்க வந்து தங்குறேன், செய்றேன். அப்படின்னு வந்து கத்த ஆரம்பிப்பாங்க. உங்க எல்லாரையும் விட நான் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் அவ்ளோ வந்து பார்த்துப்பேன். குப்பையிலேருந்து எல்லாத்தையும் நான் பார்த்து, பார்த்து வந்து எடுப்பேன். ஏன்னா, இது வந்து நான் இருக்கிற இடம். நான் இருக்கிற இடத்த சுத்தமா இருக்கணும்னு நெனச்சுப்பேன். அதனால தான் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து கேர்ஃபுல்லா வந்து பண்ணுவேன், செய்வேன். என்னைய அவங்க ரூல்ஸோ, உங்க புடலங்கா ரூல்ஸ் இந்த மாரி வந்து ஓன் ஹவுஸ் பீப்பிள் தான் வந்து கலந்துக்கணும், செய்யணும். இப்படிலாம் வந்து இது பண்றீங்களேன்னு சொல்லிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றமுடி லேடி ஒரு மாரி வந்து எமோஷனல் ஆயிடுவாங்க. என்னதான் அவங்க ரென்ட்டு ஒரு இடத்துல இருந்தாலும், அவங்க அந்த ரென்ட்டா பார்க்காம இது என்னோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அவங்கள பத்திரமா தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. பட் அது வந்து கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயி இப்படி வந்து நடந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வரும்போது எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்றத வந்து யோசிச்சு பார்த்துட்டே அப்படியே வந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ அந்த பாய் கட் வச்ச லேடிய தான் வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து, "சாரி சார் நான் எதுவும் தெரியாம வந்து பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்ன்னா, இந்த மாரி அந்த விஷயத்த நீங்க தனிப்பட்டு கூட வந்து பேசிக்கலாம். இத்தன பேர் மத்தியில வந்து நீங்க வந்து பேசிருக்கீங்க. அது ரொம்ப தப்பு. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டு எந்த பிரயோஜனமும்
இல்ல, நீங்க அவங்ககிட்ட தான் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் தான் வந்து காட்டுறாங்க. ஏன்னா அந்த சுற்றுமுடி லேடி என்னமோ ஓன் ஹவுஸ் வச்சிருக்க மாரி பெரிய பந்தாவாலாம் இருந்திருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி விஷயம் தெரிஞ்சு போனதுனால மேனேஜருக்கே பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுது. அவங்க வந்து ஓன் ஹவுஸ் தான் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன்ப்பா. ஆனா ரென்டட் ஹவுஸ் எனக்கு நிஜமா வந்து தெரியாது. டீடெயில்ஸ் நம்ம கரெக்ட்டா வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த பையன் என்ன சொல்றான், ஆமா சார் நான் வந்து செக் பண்ணவே இது பண்ணல. அவங்க வந்து மிரட்டுற தோணிலாம் பார்க்கும்போது, அவங்க வந்து ஓன் ஹவுஸ் பீப்பிள் தான் நினைச்சேன். ச்சே எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவோட அக்கா தான் என்ன பண்ணுவாங்க, அந்த மாரிலாம் பேசாதப்பா. அவங்க வந்து எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? அவங்க இந்த இடத்துல என்னென்ன விஷயம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவங்க வந்து ஓன் ஹவுஸ் வச்சிருக்காங்களோ, ரென்டட் ஹவுஸ் வச்சிருக்காங்களோ, பட் அவங்க மனசளவுல அவங்க ரொம்ப நல்லவங்க தான்னு சொல்லி, அந்த லேடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க நம்ம ஹீரோயினோட அக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றுமுடி லேடிய தான் வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாவம் ரொம்ப வந்து டல் ஆயிட்டாங்க போல. அப்போ உங்க பையன் கரெக்ட்டா வந்துட்டு, இந்த மாரி எதுக்கும்மா இப்ப வந்து டல்லா இருக்க? இது பாரும்மா, வீடுன்றது வெறும் வந்து செங்கலும் செவுருலாம் வந்து கிடையாது. அது நீ இருக்கிற இடம்மா. நீ வந்து இந்த இடத்துக்கு வரும்போது எவ்வளோ வந்து சந்தோஷப்பட்டியோ, அதே லெவலுக்கு நானும் வந்து சந்தோஷப்பட்டேன். ஸோ, அதனால நீ இதுக்கெல்லாம் வந்து வருத்தப்படாதம்மா. நீ வந்து இந்த மாரிலாம் வந்து வருத்தப்பட்டா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ எப்பவும் போலவே இருமான்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த பையனும் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிடுறான். இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் லீ பைப்ல தான் காட்டுறாங்க. என்னன்னா, இவரு ஒரு அஃபிஷியல் கூட வந்து டின்னர் மாரி வந்து சாப்பிட்டு இருக்கும்போது என்னன்னா, இப்ப நம்ம லீ பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நியூ டவுன் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறார்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல சேர்ந்த ஆள் தான் இவரு. இவரு என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாரி நீங்க வந்து கட்டுறத வந்து காட்டுங்க. அதுல பாதி பில்டிங் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு நீங்க வந்து குடுக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரீயா வந்து ரெண்டல் யூனிட்ஸ்லாம் வந்து குடுக்க போறோம். இப்ப எப்படி இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்க நம்ம ஹீரோட காம்ப்ளெக்ஸ்ல, சேம் அதே மாரி தான். பாதி ஓனும் இருக்கும். பாதி கவர்மெண்ட்டே என்ன பண்ணும்னா, மக்களுக்கு வந்து ரெண்டலா ஃப்ரீயா வந்து குடுக்குற மாதிரியும் வந்து இருக்கும். இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல இமேஜா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு வந்து கேட்கும்போது, நம்ம லீ பைபிள் பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து கோவம் வருது. என்னது கஷ்டப்பட்டு நான் வந்து கட்டுவேன். நீங்க வந்து உங்க இமேஜ்க்காக சர்வசாதாரணமா பண்ணுவீங்க, செய்வீங்கன்னு சொல்லும்போது, இந்த ஆளுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. அப்படியே வந்துட்டு நம்ம லீயோட முகத்த பார்க்கும்போதே, இந்த சைக்கோட முகத்த பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏங்க நம்மள ஏதாவது பண்ற போறான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்க கூட பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போகும்போது கூட, நான் வந்து கஷ்டப்பட்டு கட்டுவேனா, இவனுங்க எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா வந்து குடுப்பாங்களாம் மக்களுக்கு ரெண்டலா. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஓவரா இல்ல. இந்த மாரி ரெண்டல் ஆளுங்களே பார்த்தா புடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே இப்ப பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம மேனேஜர் பையன் வந்து கால் பண்றாரு. என்னன்னா இந்த ஓன் ஹவுஸ்க்கோ, ரெண்டல் ஹவுஸ்க்கோ இப்போ ஒரு சண்டை நடந்திருக்குல்ல, அத பத்தி தான் பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜர் வந்து கரெக்ட்டா வந்து டைமிங் வந்து சொல்லுவாரு. நம்ம லீக்கு பாத்தீங்கன்னா செம்மையா வந்து கோவம் வரும். இந்த மாரி ரெண்டல் ஆளுங்கள பார்த்தா எனக்கு பயங்கரமா வந்து கோவம் வருது. இவங்க ஏதாவது பண்ணணும்னு செய்யணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட தான் பாத்தீங்கன்னா மீட் பண்ணாரு. இந்த மாரி பிரச்சனை எல்லாம் ஆச்சு நான் வந்து கேள்விப்பட்டேன். பேசாம இந்த ரெண்டல் யூனிட்ஸ் இருக்கவங்க யாரா இருக்காங்களோ இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுங்க. அப்போ வந்து நம்ம ஏதாவது பண்ணி இவங்க எல்லாரையும் காலி பண்ண வச்சிடலாம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வீட தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க, ஹீரோ வந்த உடனே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுவாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு டவுட். அது என்ன இவன் முன்னாடி கிளம்புறாங்க, என்ன ஹீரோ வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நீ வந்து இன்னைக்கு ஓவர் டைம் பாப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா என்னது ஓவர் டைம் பாடி என்னடா நடக்குதுங்க, ஒருவேளை வந்து ரீல் வந்து ரியல் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரே குதூகலமா வராங்க. அது ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சில டவுட்ஸ்க்காக நம்ம ஹீரோயினுக்கு ஓவர் டைம் பார்க்க சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் அதெல்லாம் பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை பத்தி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க 4 பேர் என்ன பண்றாங்க, ஒரே ரொமான்டிக்கா இருக்காங்க. ஏதாவது சாப்பிடறதுக்குலாம் இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கலாமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பாத்துருவாங்க. இங்க என்ன வேடிக்கை, எல்லாரும் வெளில போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. நம்ம கேனோலாம் பாத்தீங்கன்னா சாரிம்மா கேப் எல்லாம் வந்து விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு இங்க ஒரு கலாட்டாவா வந்து நடக்கும். சோ இந்த சீன் அப்படியே கட்டாக மறுநாள் ஆகுது. நம்ம சுற்றமுடி லேடியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்க்க வந்திருப்பாரு. ஏன்னா நீங்க வந்து இனிமே என்னோட செக்ரட்டரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது நான் அந்த சுற்றமுடி லேடி பாத்தீங்கன்னா கத்தும். என்ன சார் நீங்களும் இப்படி வந்து பேசுறீங்க, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, நீங்க வந்து அந்த பதவிக்கு வந்து தேவையில்லை, நீங்க என்ன மாதிரி பிரசிடென்ட் ஆகலாம், அதாவது டெனன்ட் சார்பா நீங்க வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் பண்ணி பிரசிடென்டா மாறுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயினும் ஓவர் டைம் பண்ணிருப்பாங்க. அதுல இதைதான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு ரூலே வந்து இருக்கா. என்னன்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல 150 பேர் மேல ரெண்டெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சார்பா ஒருத்தர் வந்து பிரசிடென்டா வந்து எலெக்ட் பண்ணலாமா. இது ரூல்ஸ்லயும் வந்து இருக்குது. பட் ஆக்சுவலா இங்க வந்து 1000க்கும் மேற்பட்டவங்க ரெண்டர்ல இருக்காங்க. சோ ஆப்வியஸா வந்து இவங்க ஒருத்தரை வந்து பிரசிடென்டா வந்து மாத்தலாம். சோ அததான் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோக்கு
வந்து சொல்ல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ண வந்து விரும்பல. ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா நம்ம சுற்றமுடி லேடிக்கிட்டயும் வந்து சொல்றாரு. நம்ம சுற்றமுடி லேடியும் பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. அப்ப நான் வந்து டெனன்ட் சார்பா வந்து பிரசிடண்டா வந்து மாறலாமான்னு சொல்லும்போது ஆமா மாறலாம்னு சொல்லும்போது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே எமோஷனலா ஆயிடுறாங்க நம்ம சுற்றமுடி லேடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு நாமினேஷன் நடக்குது. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் வந்து பாக்குறாங்க. பரவாயில்லப்பா செம்ம வேலை பாத்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா நான் இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் ஓவர் டைம்ல நீங்க காசு கொடுத்துதான் ஆகும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அதெல்லாம் டன்னு வந்து சொல்லிடாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சுருட்டல் முடி லேடி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து பண்றாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இவங்கதான் வந்து டெனன்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு சார்பா வந்து பிரசிடண்டா வந்து ஆகுறாங்க. நம்ம ஹீரோ மத்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா விஷ் பண்றாங்க. நம்ம ஹீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா நேம் போர்டு எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. செம்ம ஹாப்பியா சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. 4 அம்மாக்கள் இருப்பாங்களா அவங்களாம் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து சாரி எல்லாம் சொல்லி நம்ம சுற்றமுடி லேடிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா விஷயம் எல்லாம் வந்து பண்ணி ஒரே போட்டோ செம்ம ஜாலியா வந்து என்ஜாய் பண்றாங்க இவங்க இங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த சுற்றமுடி லேடி தான் வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி நான் வந்து பிரசிடென்ட் ஆவேன் இந்த இடத்துல எப்படிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. அது காரணமே நீதான். என்னதான் நீ வந்து ஃபேக் ஃபேமிலி அது இதுன்னு இருந்தாலும் நீ இந்த இடத்துக்கு நீ வந்து ஒரு தேவதை மாதிரி கடவுள்லாம் அனுப்பிச்சு ஒரு தூதுவர் மாதிரி. ஏன்னா அந்த எக்ஸ்பிரஷன் இருக்க வரைக்கும் இந்த இடம் எப்படி தெரியுமா இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாரு இதனால வந்து இந்த இடமே வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்படிலாம் புகழ்ந்து பேசிட்டு அங்க யாரும் ஏதோ தப்பு பண்றாங்க போல சோ அதை பாக்குறதுக்காக வந்து ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியே இது என்ன போய் இப்படி எல்லாம் வந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த சீன் அப்படி காட்டாங்க. நம்ம லீ பைபிள் தான் வந்து காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா. நம்ம லீ பைபிள்ல இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கண்டிஷன் வச்சுப்பாரு. என்னன்னா இந்த ரெண்டல் யூனிட்ஸ்ல இருக்கவங்க நீங்களே வந்து ரிவீல் பண்ணிடு எக்ஸ்போஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இங்க வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் ரெண்டலா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப தெரிஞ்சே போச்சு. சோ அதனால நம்ம லீ வந்து யோசிக்கிறாரு இதுவும் ஒருவேளை இந்த ஹீரோவோட வேலையா தான் வந்து இருக்குமா. ஆனா எனக்கு இது வந்து ஏதோ ஒண்ணு பிடிக்கவே இல்லை ஏதோ ஒண்ணு சரியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலா இருக்குன்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சீன் அப்படி காட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் வந்து காட்டுவாங்க. வீட்டுக்கு வருவாங்க. பார்த்தா வீடு ஒரு குப்பையா இருக்குன்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா, அந்த சிங்க் கடையில ஒரு லெஜர் வந்து ஒளிச்சு வச்சிருப்பாங்கல்ல. அது தெரியாத்தனமா நம்ம ஹீரோயின் கண்ணுல வந்து பாட்டுருது. பார்த்தா உடனே பார்த்தீங்கன்னா செக் பண்றாங்க. பார்த்தா இந்த மாதிரி இவ்ளோ இல்லீகலா டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. நம்ம ஹீரோயினுக்கும் வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவும் கரெக்ட்டா வர இந்த விஷயத்த பத்தி கேட்க, இந்த மாதிரி அவங்க அக்காவும் இல்லடி நான் எதுவும் பண்ணலடி அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. பட் நம்ம ஹீரோயினா எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு நீ பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இந்த படத்தை வச்சுதான் என்ன நீ வந்து படிக்க வச்சு அப்படி இப்படின்னு சொல்லி கத்தி 2 பேரும் பாத்தீங்கன்னா இங்க வந்து சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாளாக நம்ம ஹீரோட அக்கா என்ன பண்றாங்க இந்த மேனேஜர் கிட்ட போய் இந்த மாதிரி நான் வந்து குவிட் பண்ணிடுறேன் சார் என்னால நிஜமா வந்து முடியாது இந்த வேலையில நான் வந்து போயிடுறேன் சார் நான் நிம்மதியா வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது அந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா என்னம்மா இப்படி எல்லாம் வந்து பேசுறீங்க பேசாம வந்து நம்ம லீ சார் வந்து சொன்னாரு இந்த மாதிரி அவரோட கம்பெனில இருந்து வேலை பார்க்க சொல்லி அந்த வேலைக்கு கூட போவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்றாங்கன்னா வேணவே வேணாம் இந்த வேலையே இல்லை நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வது தயவு செஞ்சு வந்து விட்டுருங்க சார் நீங்களே வந்து என் சார்பா வந்து லீ சார் கிட்ட பேசுங்கன்னு சொல்லும்போது நம்ம மேனேஜர் சாரா ஒரே வந்து யோசிக்கிற சரி விடுமா அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம் நீ முதல்ல உன் வேலையை பாருமான்னு சொல்லி இது பண்ணுது. பட் நம்ம ஹீரோட அக்கா என்ன பண்றாங்க இப்ப பாருங்க சார் இந்த வேலையை விட்டு மட்டும் நீங்க விடலைன்னா நான் சீக்கிரட்டா ஒரு லெஜர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அதை பத்தி எல்லாமே நான் எக்ஸ்போஸ் பண்ணிடுன்னு சொல்லும் போது இந்த மேனேஜருக்கு செம்ம டென்ஷனா அது ஏமா நீ என்ன வேலைமா பாத்திருக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களா தயவு செஞ்சு வந்து நீங்க லீ சார் கிட்ட சொல்லுங்க எனக்கு இந்த வேலையே வேணாம் தயவு செஞ்சு நீ விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த மேனேஜர் என்ன பண்றாரு இந்த விஷயத்த என்ன பாத்தீங்கன்னா நம்ம லீ பாய்கிட்டே சொல்றாரு நம்ம லீயும் பாத்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த மாதிரி வந்து அவ வேலையை விட்டு போகிறோன்னு சொல்றா ஆனா இத்தனை விஷயத்த அவ வந்து கலெக்ட் பண்ணி அது ஒரு லெஜரா வந்து போட்டிருக்கா. அவ வந்து வேலையை விட்டு போனா சும்மா இருப்பான்னு நீங்க நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேனேஜர் பாய்கள் என்ன சொல்றேன்னா சார் சார் அவங்க ரொம்ப நல்லவங்க சார் அவங்க தாராளமா வந்து நம்பலாம் சார் அவங்களுக்கு இந்த வேலையை விட்டு போனா போதும் சார்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அக்காக்காக எவ்வளவு வந்து சப்போர்ட் பண்றாங்க. பட் நம்ம லீ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட நம்ப மாட்டாங்க இவ்வளவு வந்து பெரிய ரிஸ்கே வந்து எடுத்தவங்க என்னை வந்து வெளில வந்து போட்டு கொடுத்துட மாட்டாங்களா அவங்கள என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு இவன் என்ன நம்ம ஹீரோட அக்கா பண்ண போறான்னு வந்து தெரியல. சோ இந்த சீன் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா கட்டாக லீ பைபிள் என்ன பண்ண ஜாலியா வந்து பிளே கிரவுண்ட்ல டிராம்போலின்ல விளையாடிட்டு இருக்காரு. அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வராரு. வந்து வந்து நீங்களும் வந்து வாங்க விளையாடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லீ பைபிள் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாரு இந்த மாதிரி உங்க கால்ல ஒரு ஆணி குத்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதை எடுத்துருவீங்களா இல்ல அப்படியே வந்து விட்டுருவீங்களான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா என்ன சார் பண்ணது எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி இப்ப நான் ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிருக்கேன் இந்த டாஸ்க்கை மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கேட்ட பணத்தை நான் வந்து கொடுத்துருவேன். இன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அசிஸ்டன்ட் உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாரு அப்படின்னு மட்டும் சொல்றாரு. சோ அப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டும் வந்து
ஆகுது. பார்த்தா நம்ம லியோட அசிஸ்டன்ட் என்ன பண்றாருன்னா, ஒரு வண்டி பெரிய வண்டி மாரி இருக்கு. அத கீய வந்து குடுத்துடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம லீ பைபிள் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு இருக்காரு. அதாவது இந்த வண்டியில இருந்து ஃபோன் மூலமா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு இருக்காரு. "இப்படி போ, அப்படி போ, ஸ்பீடா போ" அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஸ்ட்ரெயிட்டா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு லேடி இருப்பாங்க. அவங்கள வந்து கொன்னுடு அப்படின்னு வந்து சொல்றாரு. பார்த்தா நம்ம ஹீரோவோட அக்கா தான் வந்து அங்க வந்து இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கே ஒரு மாரி ஷாக் ஆயிடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அக்கா என்ன பண்றா, அவங்க தங்கச்சிக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க. இந்த மாரி நம்ம 2 பேரும் ஒண்ணா வந்து சாப்பிட போலான்னு சொல்லிட்டு. பட் அவங்க எதுக்கு அந்த வண்டி வருதுன்னு தெரிஞ்சோனே என்ன பண்றதுன்னு தெரியல. பட் நம்ம ஹீரோ நல்ல வேளை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மேல வண்டி ஏத்தாம, அதே இடத்த தான் பார்த்தீங்கன்னா, நம்ம லியோட செக்ரட்டரியும் அங்க தான் வந்து இருக்காரு. அவரு மேல வந்து ஏத்துற மாரி போயிடுவாரு. ஒரு சாவு பயத்த காமிச்சுட்டான் அப்புறமா அப்படின்ற மாரி ஒரு சாவு பயத்த காமிச்சுட்டே வந்து போயிடுவாரு. பார்த்தா அவன்கிட்ட வந்து ஃபோன்ல வேற பேசிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ வந்து அந்த வண்டியில அந்த ஃபோனையும் பார்த்தீங்கன்னா, வந்து தூக்கி போட்டுட்டு வந்து போயிடுவாரு. இது லீக்கு பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து டென்ஷன் ஆகும். எவ்ளோ தைரியம் இருந்தா அவனோட ஆர்டரே வந்து மீறியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம லீ பாய்புல பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து டென்ஷன் ஆவாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, நம்ம லீயோட ஆஃபீஸ் தான் வந்து வருவாரு. அந்த லீயும் பார்த்தீங்கன்னா, பணத்த குடுத்துட்டு இந்த மாரி வந்து அந்த லேடிய மட்டும் கொன்னுருந்தா, இந்நேரத்துக்கு இந்த பணம் உன்கிட்ட வந்து கிடைச்சிருக்கும். எவ்ளோ ஈஸியான வேலைய போய் விட்டியேடா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா நான் வந்து கெட்டவன் தான். ஆனா உன்ன மாரி ஒரு கேடு கெட்டவன், ஒரு குப்பை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம லீக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வருது. பட் என்ன பண்றாரு, நான் வந்து குப்பையா? சரி ஓகே பரவால்ல. எனக்கு என்னன்னு தெரியல. இப்ப இந்த மாரி விஷயம்லாம் பண்ணது உன் மேல ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா உன்ன மாரி குப்பையெல்லாம் டேட் பண்ண வந்து விரும்பல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம லீயா சரி அப்ப நீ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறேன்? அதையாச்சும் கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோவா எனக்கு நெறைய விஷயம் வந்து பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு. சோ இதோட தான் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.